உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே மகாசக்தியே, எல்லா உயிர்களும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உனது கொடை, அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புக்கள். பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய், பிரபஞ்சமே மகாசக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாயாக. இன்னைக்கு பிரேயர் சாங் சொன்னது என்னோட பையனுங்க சார். ஓகே, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அனைத்து ஹீலர்ஸுகளுக்கும் வணக்கம். எல்லாரையும் வெல்கம் பண்றேன் இந்த ஜூம் மீட்டிங்க்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் அப்படிங்கிற டாபிக்ல ஹீலர் உமா மகேஸ்வரி மேடம் அவர்கள் நம்மளுக்கு எடுத்து கொடுக்க போறாங்க. அவங்கள வெல்கம் பண்றேன். அவங்களோட இன்ட்ரோ நம்ம பாலாஜி சார் தருவாருங்க. ஓகே, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இன்னைக்கு தம்பிக்கு நன்றி. ஓகே கண்ணா, வாழ்த்துக்கள்மா. வருங்கால ஹீலர் ரெடி ஆயிட்டாரு. வாழ்த்துக்கள்மா. இன்னைக்கு டாபிக் பண்றவங்க ஹீலர் உமா மகேஸ்வரி மேடம். போன வாரம் அட்டன் பண்ணியிருப்பீங்க அவங்க செஷனை. டீட்டெயில்டாக தைராய்டை பற்றி ரொம்பவுமே சிறப்பாக எடுத்துருப்பாங்க. 2010 அக்குபஞ்சர் முடிச்சுட்டு ரொம்ப பேஷனேட்டிவா ஈடுபாடோட ரொம்ப சிறப்பாக பிரமாதமாக பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஆழ்ந்த அனுபவம். அதாவது ஒரு கிளையண்ட் எப்படி ஹேண்டில் பண்றது, இதுல எல்லாமே நிறைய விஷயங்கள் அவங்க மூலம் நீங்க கத்துக்கலாம். அவங்கள வெல்கம் பண்ணி இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம். வெல்கம் மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உமா மகேஸ்வரி மேடம், வெல்கம். ஓகேங்க சார், தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் மாலை வணக்கம்ப்பா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம செஷன் போயிடலாம். சார் பண்ணாங்கன்னா ஓகே தானே? ஓகேங்க மேம், செட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் மாதவிடாய் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு மாதவிடாய் பிரச்சனைகள்ல நிறைய 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 பேஷண்ட்ஸ் வருவாங்க, நிறைய கேள்விகள் இருக்கும். நமக்கு என்ன மாதவிடாய்னா என்ன, மாதவிடாய்னா மாதம் ஆகணுமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் நம்ம ஹீலர்ஸ் கிட்ட இருக்கும். அதுல நாம தெளிவடைஞ்சிட்டோம்னா வர பேஷண்ட்ஸ் என்ன சொன்னாலும் நம்ம அவங்களுக்கு கரெக்டான ஒரு பதில கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் மாதவிடாய் அப்படின்னா என்ன? நம்ம எல்லாம் நினைக்கிறோம் அப்பதான் கருமுட்டைகள் 10 வயசுலதான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நம்ம பர்த் வயசு, நம்ம பிறக்கும் போதே நம்ம ஓவரியில டெபாசிட் ஆயிடும். கிட்டத்தட்ட 10 லட்சம் வரைக்குமான இந்த கருமுட்டைகள் நம்ம ஓவரியில இருக்கும். அது ஒரு குறிப்பிட்ட வயது வரும்போது அது அந்த கருமுட்டைகள் நல்லா முதிர்ச்சி அடையும் போது நமக்கு பருவம் எய்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். அதுதான் பூ பெய்தல் அப்படின்னு நம்ம அழகா தமிழ் வார்த்தைகள் சொல்றோம். ஒரு பூ எப்படி மலருதோ அந்த மாதிரி நம்ம அடுத்த தலைமுறை உருவாக்குறதுக்கான ஒரு பக்குவம் அடையிடும் அப்படிங்கிறது பூ பெய்துதல் அப்படின்னு. பூ வந்தாதானே அடுத்து கனி வரும். சோ அந்த மாதிரிதான் சரிங்களா. நம்ம உடல்ல இந்த ஹார்மோன்ஸ் தான் இந்த நம்ம மாதவிடாய் இந்த நீர் மூலகத்துக்கு சப்போர்ட் பண்றது ஹார்மோன்ஸ் தான். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹீலர்ஸ்க்கு நீர் மூலகம் தான் பிரதானம். நம்ம கர்ப்பப்பை மற்ற இனப்பெருக்கம் சார்ந்த உறுப்புகள் எல்லாத்துக்குமே நீர் மூலகம் தான் பேஸ். இப்ப கிட்டத்தட்ட 10 லட்சம் ஆல்ரெடி நம்ம என்ன பேங்க் மாதிரி டெபாசிட்ல இருக்கு. பட் அந்த கருமுட்டைகள் என்ன ஆகணும்னா நம்ம பருவம் எய்தணும்னு இந்த கருமுட்டைகள் முதிர்ச்சி அடைஞ்சு அது அவுட்புட் ஆகும். ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஓவரி இருக்கு, கர்ப்பப்பை 2 ஓவரி, ரைட் ஓவரி, லெப்ட் ஓவரி 2 ஓவரி இருக்கு 2 பக்கம். ஒரு மாதம் முதல் ரைட் ஓவரியில இருந்து ஒரு கருமுட்டை வந்துச்சுன்னா, ஒரு மென்சஸ் டைம் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 1000 முட்டைகள் அந்த வலது ஓவரியில இருந்து வருது முதல் மாதம்னா, 2வது மாதம் இடது ஓவரியில இருந்து கிட்டத்தட்ட 1000 முட்டைகள் முதிர்ச்சி அடைஞ்சு கர்ப்பப்பையை வந்தது. இதுதான் மாதவிடாய். அந்த கருமுட்டைகள் உள்ள வரும்போது இது குழந்தையா உருவாகும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் நம்ம இயற்கை பிரபஞ்சம் தீர்மானிக்குது. அப்போ இந்த கரு முட்டைகள் வரும்போது அது கருவா மாறும். அப்படிங்கும் போது இந்த கருவை பாதுகாக்கிறதுக்காக நம்ம கர்ப்பப்பையில எண்டோமென்ட்ரி லேயர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு பூப்படுக்கை மாதிரி இந்த பிளட்ல அந்த வெசல்ஸ் எல்லாமே சேர்ந்து
ஒரு சின்ன ஒரு படுக்கை மாதிரியான ஒரு அமைப்பு, ஒரு ரத்தத்துல ஒரு லேயர் மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கும். இந்த கருமுட்டை கருவாச்சுன்னா அது வளர்றதுக்கான ஒரு சூழலை உருவாக்குறதுக்காக அந்த கர்ப்பப்பைக்குள்ள நமக்கு எண்டோமென்ட்ரி லேயர் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இருக்கும். இது கருவாகல அப்படின்னா அந்த இது அழிக்கப்பட்டு இந்த எண்டோமென்ட்ரி லேயர், அந்த கருமுட்டைகள் எல்லாமே வெளியே தள்ளுற நிகழ்வு தான் மாறுது. இது என்ன நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் மாதம் நிகழணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே. நம்ம என்ன சொல்றோம், நம்ம அக்குபஞ்சர் இதோ சித்தாந்தப்படி 5 நாள் முன்னாடி, இப்ப நம்ம என்ன சொல்றோம் 30 நாள்ல பீரியட்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றோம். 5 நாள் முன்னாடி 5 நாள் பின்னாடி இருந்தா ப்ராப்ளம் கிடையாது. 30 நாள்ங்கும் போது 35 நாட்கள் இருந்தாலும் பரவாயில்ல, 25 நாட்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அது நார்மலான பீரியட்ஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். இது எப்ப சாத்தியம் அப்படின்னா நம்ம நல்ல மனநிலை, சரிவிகிதமான உணவு, நம்மளுடைய அந்த வாழ்வியல், இது எல்லாமே சீரா இருக்கும்போது இது சரியா இருக்கும். இது நம்ம தாத்தா பாட்டி காலத்தெல்லாம் ரொம்ப அமைதியான ஒரு மனநிலையில இருந்தோம். இன்னைக்கு படிப்புங்கிறதே மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம். சோ மனப்பயம், பதட்டம் நம்ம நீர்மூலகத்தை பாதிக்கும். இன்னைக்கு கல்வி முறையே நம்ம என்ன பண்றோம், ஐயோ எக்ஸாமா, வயிறுலாம் அப்படியே அடிவேர்லாம் ஒரு மாதிரி பரட்டுதுப்பா, வயிறுலாம் என்னவோ பண்ணுதுன்னு அந்த பயமான உணர்வு நம்ம கர்ப்பப்பையில கைது. ரெண்டாவது, ஃபுட் ரொம்ப அவசர அவசரமா ஓடுறோம், சரியான உணவு முறை எடுக்கிறது இல்ல. நல்ல உணவுகள், அதாவது சத்தான உணவு, கம்மியா சாப்பிட்டாலும் நல்ல சத்தான உணவுகளை பெண்கள் எடுக்கணும். அந்த நாளான உணவு இன்னைக்கு இல்ல. இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போதுதான் நமக்கு பீரியட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம வாழ்வியல், நம்ம உணவு, நம்ம மனநிலை, இந்த 3 சேர்ந்துதான் நம்மளுடைய இந்த மாதவிடாய் பிரச்சனைகள்ல தொந்தரவு ஏற்படும். இப்ப நம்ம கிட்ட வர பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் லேட் ஆகுது, 2 மாசத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆகுறோம், இல்லைன்னா சீக்கிரமா பீரியட்ஸ் ஆயிடுறாங்க, 20 டேஸ்ல ஆயிடுறாங்க, இல்லைன்னா ஃப்ளோ 2 நாளைக்கு தான் இருக்குது, இல்ல 1 நாள் தான் இருக்குது, கண்ணுல பார்த்ததோட சரி. இல்லைன்னா ஒரு சிலருக்கு ஃப்ளோ 15 டேஸ் இருக்கு, போயிட்டே இருக்கு, இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அண்ட் செகண்ட், கொஞ்சம் இதெல்லாம் சின்ன குட்டீஸ்க்கு இருக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது, கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது என்ன சொல்லுவாங்க, மேடம் மேரிட் ஆயிடுச்சு, பீரியட்ஸ் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, பிசிஓடி இருக்கு, பிசிஓஎஸ் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப நமக்கு இந்த பீரியட்ஸ்ல இந்த பிசிஓடி என்னென்ன, பிசிஓஎஸ் என்னென்ன, ஏன்னா அவங்க சொல்லும் போது அந்த தெளிவும் நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைகள் அப்படின்றாங்கன்னா, இந்த மாதிரி பீரியட்ஸ் கொஞ்சம் மாறுதலா இருக்கு, அப்நார்மலா இருக்கு, 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஆகுறாங்க, இல்ல அந்த பீரியட்ஸ் டைம் பெயின் ஆகுது, பீரியட்ஸ் டைம்ல எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துது, ஒரு சில வாமிட்டிங் வருது, இப்படி எல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இது குழந்தைகள் இருக்கும்போது அந்த ஒரு ஸ்டேஜ் பார்த்துட்டு அடுத்த ஸ்டேஜ் வரும். இப்ப குழந்தைகள் வர்றாங்க அப்படின்னா, இப்போ பீரியட்ஸ் ஆகும்போது எனக்கு ரொம்ப பெயின் இருக்கு, நார்மலான பெயின் இருந்தா ஓகே, ஆனா நம்மளால பேர் பண்ணவே முடியல அப்படின்ற அடிவயிறெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்கள பாருங்க. ரொம்ப படிக்கிறதுல சில குழந்தைகள் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு படிப்பாங்க, சரியான தூக்கம் இல்லாம படிப்பாங்க, ஐயோ ஐயோ அடுத்து அடுத்து அடுத்துங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு படிக்கிறாங்களா, இல்ல அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப புஷ் பண்றாங்களா படி படின்னு சொல்லிட்டு, அப்படிங்கறத கொஞ்சம் பாரு. அப்போ அவங்கள கொஞ்சம் என்ன சொல்றது, நம்ம அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயும் அந்த குழந்தைகிட்டயும் படிப்பு வேணும் தான் ராஜா, ரொம்ப இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்காதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு அந்த பயமான உணர்வுகளை முதல்ல கண்ட்ரோல் பண்றதுக்கு சொல்லி கொடுங்க. பயப்பட வேண்டாம், நமக்கு தெரியும் பயம் நீர்மூலகத்தை தொந்தரவு பண்ணும். அப்ப அந்த குழந்தைகிட்ட பதட்டமாகாம படிங்கம்மா, என்ன படிங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கன்வின்சிங் பண்ணணும். அப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும். பேரண்ட்ஸ் கிட்ட ரொம்ப அதிகமா அவங்கள மிரட்டாதீங்க, சரியான உணவுகள் கொடுங்க. கொஞ்சம் கருப்பு அப்படிங்கிறது நீர்மூலகத்தை ஆக்டிவேட். அப்போ எள் சார்ந்த உணவுகள், கொஞ்சம் கருப்பு திராட்சை, இதெல்லாம் கொஞ்சம் உணவுல அந்த நட்ஸ் எல்லாம், நிலக்கடலை பர்பி, இதெல்லாமே குழந்தைகளுக்கு கொஞ்சம் அடிக்கடி கொடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட் தர வேண்டாம். சோ இப்படி எல்லாமே குழந்தைகளை கொஞ்சம் கைட் பண்ண சொல்லி கொடுங்க. இது குழந்தைகள் சார். இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜ் ஒரு 20 இயர்ஸ் அப்படி எல்லாம் வந்துட்டோம் அப்படின்னா அது ஒரு கட்டம்.
நான் ஒரு குட்டீஸ் ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு இருக்கும். 10 இயர்ஸ் இருக்கா, 12 இயர்ஸ் இருக்கும். அந்த குழந்தை வரா, ஆண்டி நான் ஹைட் ஆகணும் அப்படின்னு சொல்றா. நான் என்ன சொல்றேன், ஓகேடா நல்ல ஸ்கிப்பிங் ஆடுடாமா, நீ ஹைட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்றேன். ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு திரும்ப வர்றாங்க. என்னப்பா ஸ்கிப்பிங்லாம் ஆடுறீங்களா என்னம்மா அப்படின்னு கேட்டா, அவங்க அம்மா சொல்றாங்க ஆட மாட்டேங்கிறாங்க. ஏன்பா அப்படின்ட்டு அவகிட்ட கேட்கும்போது, என் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்றாங்க ஸ்கிப்பிங் ஆனா கர்ப்பப்பை இறங்கிடுமாமா. வெறும் 12 வயசு குழந்தை, அவளுக்கு ஸ்கிப்பிங் ஆடினா கர்ப்பப்பை இறங்கும்னு யார் சொல்லி கொடுத்தா, எப்படி இந்த நாலேஜ் மூவ் ஆச்சுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஸ்கிப்பிங் ஆடுறது அவ்வளவு நல்ல விஷயம், பட் அது ஆடினா கர்ப்பப்பை எப்படி இறங்கும், இப்படி தவறான ஒரு இது எப்படி மூவ் ஆகுது குழந்தைங்க கிட்ட அப்படிங்கறதுன்னு தெரியல. சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சொல்லி தரணும். நல்லா கொஞ்சம் விளையாட்டுகள்லாம் இருக்கணும். அப்பதான் வந்து உடல் சார்ந்த அந்த உழைப்புகள்லாம் இருக்கும்போதுதான் நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா சுரக்கும். ஆனா இந்த காலத்துக்கு குழந்தைகளுக்கு காலையில எந்திரிக்கிறோம், ரொட்டேஷனா ஸ்கூல் போறோம், திரும்ப என்ன பண்றோம், திரும்ப வரோம், திரும்பவும் டியூஷன் போறாங்க. அப்படி அந்த உடல் சார்ந்த உழைப்புகள் அப்படிங்கிறதே ரொம்ப குறைவா இருக்கு. சோ அந்த உடல் சார்ந்த உழைப்புகள், ஸ்கிப்பிங் ஆடுறது, கொஞ்சம் வீட குனிஞ்சு நிமிர்ந்து கூட்ட சொல்லி பழக்கப்படுத்துறது, இதெல்லாமே கொஞ்சம் பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பண்ண சொல்லுங்க. இதெல்லாம் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கைட் பண்ணலாம். ஒரு ஸ்டேஜ் கொஞ்சம் ஒரு 20 இயர்ஸ் அபோவ் வந்துடுச்சுன்னா, கரெக்டா பீரியட்ஸ் வரலன்னா அந்த குழந்தைகளே ரொம்ப பயந்துக்கிறாங்க. மாதம் பீரியட்ஸ் வரணும் அப்படிங்கிறது முதல் கட்டாயம் கிடையாது. ஏன்னா அந்த காலத்துல நம்ம ஃப்ரீயா இருந்தோம், நல்ல உணவு, நல்ல ஒரு சூழல், நல்ல மனநிலை, ஹார்மோன்ஸ் எல்லாம் சரியா சுரந்தது. அப்ப மாதம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு நமக்கு தேவைகள் அதிகம். ஏன்னா நிறைய மத்த ஃபுல்லா இப்ப நம்ம உடம்பு 100% எனர்ஜி இருக்குன்னா, நம்மளுடைய அந்த இனப்பெருக்கம் சார்ந்த அந்த அந்த செயல்பாட்டுக்கான வர எனர்ஜி ஃப்ளோ வந்து ஒரு 10%னா நம்ம அந்த 100%யும் நம்ம செயலுக்கே பயன்படுத்தும். அப்ப இந்த இனப்பெருக்கம் சார்ந்த உறுப்புகளுக்கு வர வேண்டிய எனர்ஜி ஃப்ளோ கரெக்டா வராதனாலதான் அந்த கருமுட்டைகள் அந்த உருவாக்கம், அந்த கர்ப்பப்பை சார்ந்ததுக்கான எனர்ஜி எதுவுமே நமக்கு ஃப்ளோ ஆகல. அதனால நம்ம வாழ்வியல் அந்த எனர்ஜி வராத போதும் நமக்கு பீரியட்ஸ் வந்து ஒரு 40 days அப்படி தள்ளி போனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. எப்ப இது தப்பு கிடையாது அப்படின்னா, இப்ப பீரியட்ஸ் ஆகுறோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான ஒரு அசௌகரியமும் இருக்கக்கூடாது. நம்ம சௌகரியமா இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்ப பீரியட்ஸ் ஆகிறோம்னா ஒரு சின்ன டயர்ட்னஸ் இருக்கலாம், ஒரு சின்னதா வயிற்று வலி இருக்கலாம், தாங்கக்கூடிய அளவா இருக்கலாம். ஆனா ரொம்ப பெருசா அப்படி இந்த வலிகள் ஒரு 40 days ஆயிடுச்சு, ஆனா எனக்கு ரொம்ப வலியா இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அது தப்பு. இல்ல நார்மலா 40 days ஒரு 50 days கழிச்சு நம்ம ஆகுறோம், அது ஆஸ் யூஷுவலா இருக்கு அப்படின்னா அது காமன் தான். அதே மாதிரி சில குழந்தைகள்ல இருந்து பீரியட்ஸ் ஆன முதல் ஒரு தொடக்கத்துல இருந்தே, இப்ப குழந்தைகள் பீரியட்ஸ் ஆன உடனேயே மாதப்போக்கு நிகழ்ந்த உடனே ஒரு 11 வயசு இல்ல 12 வயசு இல்லைன்னா ஒரு 13 வயசுல இது ஆகுறாங்க, பூ பெய்துறாங்க அப்படின்னா, அப்பவே உடனே மாதம் வந்து பூ பெய்து மாதப்போக்கு இருக்காது. ஒரு 2 months 3 months இல்லைன்னா ஒரு சிலருக்கு அடுத்த வருஷம் தான், அதுக்கு அடுத்த வருஷம் கூட அப்படியே பீரியட்ஸ் தள்ளி போகும். அதுவும் தப்பு கிடையாது. அப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பீரியட்ஸ் ஆன நாள்ல இருந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க கரெக்டா மாதவிடாய் வரும். அதுவும் நார்மல் தான். அது அவங்க உடல் தன்மை பொறுத்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை வர்றாங்க. சோ அதுவும் தப்பு கிடையாது. இங்க நம்ம எங்க தப்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு அந்த அந்த மாதிரி மாதவிடாய் போகும்போது நமக்கு தொந்தரவுகள் இருந்தா மட்டும்தான் நம்ம அதை ஏதோ உள்ள நமக்கு நீர் மூலகத்தில் தொந்தரவு இருக்குன்னு கன்சிடர் பண்ணணுமே ஒழிய, மாசம் ஆகணும் அந்த டேட் கரெக்டா அப்படியே அப்படின்னு பண்ண வேண்டாம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு ஒர்க் லோட் அதிகம். அதனால எனர்ஜி ஃப்ளோ வந்து நம்ம கர்ப்பப்பைக்கும் மற்ற அந்த இனப்பெருக்கம் சார்ந்த உறுப்புகளுக்கு வரதை நம்ம செகண்டரியா வச்சுட்டோம். அதனால அதுக்கான எனர்ஜி ஃப்ளோ கம்மியாகும் போது இந்த நாட்கள் தள்ளி போறதுனால தப்புன்னும் கிடையாது. நான் சொல்றது பெயினோ மத்த கஷ்டங்களோ நமக்கு இருந்தா மட்டும் அதை கன்சிடர் பண்ண, இல்லைன்னா 5 நாள் 10 நாள் முன்ன பின்ன போனாலும் தப்பு இல்லப்பா அப்படிங்கறது சொல்லி நம்ம புரிய வைக்கணும். சரிங்களா? இது கொஞ்சம் ஸ்டேஜ் அதிகமாகும் போது, இப்போ ஒரு சின்ன குழந்தைகள் ஒரு 20 வயசு 19 20 வயசு குழந்தைகள் வந்தாலே 2 மாசம் ஆகுது, நான் பீரியட்ஸே ஆகல, சோ எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா ஆண்டி, எனக்கு அடுத்து இது ஏதாவது குழந்தைகள் ஆகிறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு கேட்கும்போது, எப்படி இந்த பிள்ளை இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க,
யார் இப்படி சொல்லி கொடுக்குறா? பீரியட்ஸ் ஆகலைன்னா குழந்தை பேர் இதாயிடும் அப்படி இப்படின்ட்டு எப்படி இப்படி மனபயமும் பதட்டமும் ஆகுறாங்க? ஏன்னா இதே வந்து அவங்களுக்கு நாளடைவுல கர்ப்பப்பை வந்து பலகீனமாறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த பயத்தை நம்ம தெளிவடைய வைக்கணும். சரிங்களா? நம்ம அடுத்து என்ன வந்து சொல்லுவாங்க, பிசிஓடி இருக்கு எனக்கு வந்து சொல்லுவாங்க. பிசிஓடி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? பிசிஓஎஸ் அப்படின்னு 2 கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. இப்போ பிசிஓடி அப்படின்னா என்னன்னா பாலிசிஸ்ட் ஓவரி டிசீஸ் அப்படின்றது. பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படிங்கிறது பிசிஓடி. இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஓவரியில இருந்து கருமுட்டைகள் வெளியே வந்து நம்ம கர்ப்பப்பையில அப்படியே இந்த ஓவரியில வந்து வெளியே இது முழுமையா என்ன சொல்றது, இந்த பிஞ்சிலை பழுக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த ஓவரி வந்து முழுமையடையாம அந்த கர்ப்பப்பைக்குள்ள வரும், இந்த ஓவரியில இருந்து வரும். ஏன்னா நம்ம எனர்ஜி வந்து கம்மியா இருக்கும் போது அந்த கருமுட்டை வந்து முழுமையடையாம கர்ப்பப்பையை வந்து அடையும் போது அது கம்ப்ளீட்டா ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வராது. அப்ப இந்த முட்டைகள் வந்து ஒரு நீர் மாதிரி உள்ள சுத்தி கர்ப்பப்பைக்குள்ளேயே தேங்க ஆரம்பிக்கும். இததான் நம்ம என்ன பண்றோம்னா பிசிஓடி நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்றோம். இது ஏன் அந்த கருமுட்டைகள் முழுமையா நல்ல எனர்ஜியா ஆகலைன்னா நம்மளுடைய பிரச்சனை தான். நம்ம வாழ்வியல பண்ணக்கூடிய தவறுகள்னாலதான் அந்த கருமுட்டைகள் முழுமையா வளர்ச்சி அடையாம கர்ப்பப்பையே வந்தடையும். ஏன்னா நமக்கு அதுக்கான எனர்ஜி ஃப்ளோ கரெக்ட் ஆயிடும். இந்த எனர்ஜி ஃப்ளோக்கு எதெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் தான் இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒண்ணு ஹார்மோன். நம்ம என்ன பண்றோம், நம்ம தலையில இருக்கிற பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் தான் தலையா இதுதான் எல்லாத்துக்குமே ஆர்டர் போடும். ஸோ இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகணும். அதுக்கு அடுத்து நமக்கு அட்ரினல் நல்ல எனர்ஜி இருக்கணும். 3வது விஷயம் பேன்கிரியாஸ். பேன்கிரியாஸ்க்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஹார்மோன்ஸ் அப்படின்னு நிறைய யோசிக்க தோணும். ஆனா பேன்கிரியாஸும் இந்த கர்ப்பப்பைக்கு வந்து எனர்ஜி கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணும். நம்ம சொல்றோம்ல ஒபிசிட்டியா இருந்தா பிசிஓடி இருக்கும். நம்ம என்ன சொல்றோம், உடல் பெருக்கு இருந்தாலே நிலமூலகம் சீர்கேற்று. நிலமூலகம்ங்கிறது பேன்கிரியாஸோட கனெக்ட் ஆகும். நம்ம அதே மாதிரி கட்டுப்பாடு சுட்டு போனீங்கன்னாலும் நீர் நிலத்தை கட்டுப்படுத்தும். அந்த மாதிரியான அந்த ஒரு சிஸ்டம் தான். ஸோ நமக்கு இந்த 3 இது ஹார்மோன் சப்போர்ட் பண்ணணும். ஒண்ணு வந்து பிட்யூட்டரி, அட்ரினல், அப்புறம் பேன்கிரியாஸ். இது எல்லாமே நல்லா வந்து சுரந்தாதான் நமக்கு என்ன ஆகும்னா இங்க கர்ப்பப்பையில வந்து கரெக்டான அந்த கருமுட்டைகள் வளர்ச்சி நல்லா இருக்கும். அப்போ இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ஸோ இந்த அட்ரினல்னா பயம் சார்ந்தது, நல்லா எல்லாருக்கும் தெரியும். ஸோ மனம் சார்ந்த பயம் வந்து அந்த அட்ரினலை கரெக்டா சுரக்க விடாது. அட்ரினல் சரியா சுரக்கலைனாலும் உங்க ஹார்மோன்ஸ்ல இம்பேலன்ஸ் ஆகுது. அதே மாதிரி நிலமூலகம் அதீதமான கவலை, நம்ம மனப்பதட்டம், இது எல்லாமே நிலமூலகத்தை இது பண்ணும்போது அங்க பேன்கிரியாஸும் கரெக்டா சுரக்காது. ஸோ பிசிஓடி வருது அப்படின்னாலே அவங்க மனம் சார்ந்த அதீதமான ஒரு பயம், பதட்டம், கவலைகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. பிசிஓடிங்கிறது பெரிய ஒரு தொந்தரவே கிடையாது. இது என்ன ஆகுது, பிசிஓடிங்கிறது அந்த ஓவரியில இருந்து கருமுட்டைகள் வந்துருது, ஆனா வளர்ச்சி அடையாம இருக்கு. இது பிசிஓடி. பிசிஓஎஸ் அப்படின்ற அதே பாலிசிஸ்ட் ஓவரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓவரியில இருந்தே கருமுட்டைகள் வராது. பிசிஓடிங்கிறது ஓவரியில இருந்து கருமுட்டைகள் வெளியே வந்துட்டு, ஆனா அது என்ன ஆகுதுன்னா கர்ப்பப்பையில வளர்ச்சி அடையாம கர்ப்பப்பைக்குள்ள வருது. ஆனா இது வந்து ஓவரியில இருந்தே வராது. ஓவரியிலேயே அந்த அந்த கருமுட்டைகள் தேங்குறது. சோ இந்த 2 இதுதான் இப்போதைக்கு வந்து சொல்லுவாங்க நம்ம பேஷண்ட். பிசிஓடி இருக்கு, பிசிஓஎஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ பிசிஓடினா என்ன, பிசிஓஎஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2மே நமக்கு என்னன்னா ஒண்ணுதான், நீர்மூலகம் சரியா அங்க எனர்ஜெட்டிக்கா இல்ல, சரியா வேலை செய்யல, அந்த நீர்மூலகத்தின் தொந்தரவுனால்தான் இது எல்லாமே ஆகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெளிவா தெரியும். ஸோ நம்ம பிசிஓடினாலும் பயப்பட வேண்டாம், பிசிஓஎஸ்னாலும் இது பண்ண வேண்டாம். மெயினா நம்ம என்னன்னா நீர்மூலகத்தை ஆக்டிவேட் பண்ணணும். இதுதான் நமக்கு தெரிஞ்சது. நம்ம அக்குபஞ்சர் நம்ம லாஜிக்கா நம்ம போய்க்கலாம். மெயினா மனம் சார்ந்த பயம்,
அது நம்ம அவங்க கிட்ட நம்ம ரொம்ப நல்லா என்ன பண்ணும், ஹீலர்ஸ் தெரியும், ரொம்ப நல்லா அழகா அவங்க கிட்ட பேசுங்க. அவங்கள ஒரு அன்பா இது பண்ணுங்க. இது பண்ண அவங்களுக்கு பெட்டர் ஃபீலிங் கிடைக்கும். 2வது ஒரு நல்ல ஆயில் பாத் கொடுக்க சொல்லுங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் இதான் மாதவிடாய் பிரச்சனைகள். ஒண்ணு நம்ம என்ன பிசிஓடி இருக்கு, பிசிஓஎஸ் இருக்கு, ஒண்ணு ஓவர்ஃப்ளோ இருக்கு. பிசிஓடியே வந்துரும். ஓவர்ஃப்ளோ அதிகமா இருக்கும், நாட்கள் அதிகமா இருக்கும். இது எல்லாமே பிசிஓடியில வந்துரும். உங்களுக்கு அது எல்லாமே தெரியும். சோ இந்த இதை வச்சுட்டு நீங்க என்ன பிசிஓடி இருக்குன்னா, பிசிஓஎஸ் இருக்குன்னா நம்ம என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. சரிங்களா? இப்ப நீர்மூலகம் இம்பேலன்ஸ். மேக்சிமம் நீரும் நிலமும் தான் இம்பேலன்ஸ் ஆகும். சரி, இதுக்கு நம்ம என்ன தீர்வுகள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பீரியட்ஸ் ஆனா நம்ம பெரியவங்க எல்லாம் அன்னைக்குல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல என்ன பண்ணுவாங்க, நல்லெண்ணெயும் முட்டை இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. ஏன் நல்லெண்ணெய் உளுந்தங்களி கொடுக்க சொல்லுவாங்க. இப்ப நல்லெண்ணெய் அப்படின்னா என்னன்னா, நம்ம உடம்புல 2 ஹார்மோன் சுரக்கும், ஈஸ்ட்ரோஜன், ஆண்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது பெண் தன்மைக்கான ஹார்மோன், அது ஹார்மோன். ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிறது ஆண் தன்மைக்கான ஹார்மோன். அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து நல்லெண்ணெயில அதிகமா இருக்கும். சோ இதை உணர்ந்துதான் நம்ம பெரியவங்க நல்லெண்ணெய அந்த நேரங்கள்ல வந்த உடனே, ஏன்னா பெண் தன்மை அதிகமா இருந்தாதான் 2 பேருக்குமே ஆண் தன்மையும் பெண் தன்மையும் கலந்துதான் இருக்கும். ஆனா எது அதிகமா டாமினேட் ஆகுது அப்படின்னா, பெண்கள்னா ஈஸ்ட்ரோஜன் டாமினேட் ஆகும், ஆண்கள்னா ஆண்ட்ரோஜன் டாமினேட் ஆகும். இப்ப நம்ம உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன் இன்னும் நல்லா டாமினேஷன் ஆகணும். அப்பந்தான் அந்த கர்ப்பப்பைக்கெல்லாம் எனர்ஜி நல்லா இருக்கும். அப்படிங்கறதுனாலதான் முதல் நல்லெண்ணெய் கொடுத்தாங்க. நல்லெண்ணெய் வந்து என்ன பண்ணுவோம்னா ஈஸ்ட்ரோஜனை அதிகமா சுரக்கச்சு. 2வது உளுந்துன்னா கருப்பு உளுந்து. கருப்பு என்னது நமக்கே நல்லா தெரியும், நம்ம நீர் மூலம் பண்றது நிறம் கருப்பு. சோ நல்லெண்ணையும் உளுந்தங்களையும் அவசியமா சேர்க்கணும். சரி, பீரியட்ஸ் ஆனா ஏன் நம்ம பெரியவங்க எல்லாம் அந்த நாட்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சாங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் அந்த நாட்கள்ல நம்ம ஒதுக்கி வச்சாங்க, இது ஏன் இறைவனுக்கு எதிரானது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பீரியட்ஸ் ஆகும்போது நம்ம உடம்புல இப்ப கிளாக் வைஸ்ல போயிட்டு இருக்கு பிளட் சர்க்குலேஷன்னா, நம்ம பாடியில என்ன ஆகும்னா இந்த பீரியட்ஸ் டைம்ல பிளட் சர்க்குலேஷன் ஆன்டி கிளாக் வைஸ்ல போகும். இப்போ நம்ம உணவு எடுக்கிறோம், ரொம்ப அழகா உணவு உள்ள போகுது, இதை வேண்டாம் அது கழிவா இருக்கு அப்படின்னா அவுட் போர்ஷன் ஆகுது. அப்படின்னா என்ன ஆகும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே அவுட்புட் ஆகுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரிதான் நம்ம உடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாம் உடலை விட்டு வெளியேறும் போது அதீதமான ஆற்றல் வந்து உடம்புல இருந்து வெளிப்படும் நெகட்டிவா. இப்ப இந்த நெகட்டிவா இருக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து அந்த கழிவுகளை வெளியேற்றுற நேரங்களை நம்ம என்ன பண்ணணும்னா ஓய்வுல இருக்கணும். இந்த குழந்தைகளை தொட வேண்டாம், பெரியவங்களை தொட வேண்டாம் அப்படின்றதுனா ஏன் சொன்னாங்க அப்படின்னா, நம்ம உடம்புல கிளாக் வைஸ்ல இருக்கிற ரத்த ஓட்டம் ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கும்போது, இந்த வைப்ரேஷன் அதிகமா இருக்கும்போது இந்த குழந்தைகளும் பெரியவங்களுக்கும் நோய் எதிர்ப்பாற்றல் குறைவா இருக்கும். அப்ப நம்மளை தொடும்போது அவங்களுக்கு நெகட்டிவ் கொஞ்சம் பாஸ் ஆகும். அப்படிங்கறதுனாலதான் தொட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடிக்கு இது பெரிய இஷ்யூஸ் கிடையாது. இந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் வரும்போது என்ன சொல்லுவாங்க, ஆன்டி என்னை யாரையும் தொட வேண்டாம்னு சொல்றாங்க, இங்க போக வேண்டாம் அங்க போக வேண்டாம் அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. அப்ப வந்து சொல்லும் போது அது அவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு. என்னமும் தொட வேண்டாங்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கு ஆண்டி அந்த மாதிரி நேரங்கள் அப்படின்னு குழந்தைகள் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த குழந்தைகிட்ட சொல்லுங்க, ஒண்ணும் இல்லப்பா, நம்ம பாடியில இந்த மாதிரி சிஸ்டம் நடக்குது, கிளாக் வைஸ்ல போற நம்ம பிளட் சர்க்குலேஷன் இந்த மாதிரி பீரியட்ஸ் என்ன ஆன்டி கிளாக் வைஸ்ல போகுது. இப்ப நம்ம பாடி வந்து ஒரு வைப்ரேஷன் ஃபீல்ட்ல இருக்கும், அதனால தொட வேண்டாம்னு சொல்றாங்கப்பா, மற்றபடிக்கு வேற எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கறத சொல்லுங்க. அந்த மாதிரியான நேரங்கள்ல நம்ம ஓய்வு எடுக்கணும் வேணும், மாதப்போக்கு நேரங்கள்ல. அதனாலதான் அன்னைக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி இருந்து எந்த ஒரு ஒர்க்கும் இல்லாம நல்லா ரிலாக்ஸ்டா இருங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் இன்னைக்கு அட் பிரசன்ட் லைஃப்ல நம்ம ஓடியே ஆகணும், ஓடிட்டே இருக்கோம். சோ ஆனா அந்த பீரியட்ஸ் டைம் ஆகுது நம்ம வேலைகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த பீரியட்ஸ் ஒரு 3 days இருக்கு அப்படின்னா ரொம்ப அதிகமா துணி துவைக்கிறது, சமையல ரொம்ப அதிகமான மெனு எடுத்துக்காம இருக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் ஈஸியா பண்ணிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற மாதிரி பாருங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா,
அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம இப்போ பார்த்துட்டோம், கண்ணுல பார்த்துட்டோம், ஒரு 10 மணி ஆனாலும் ஓடி போய் குளிக்கிறது, அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. இது நம்ம பேஷண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம உடல் கழிவுகள் வெளியேறணும் அப்படிங்கும்போது உடல்ல வந்து உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாகும். நீங்க பீரியட்ஸ் டைம்ல அடிவயிற்றை தொட்டு பாருங்க, வயிறுல வந்து உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாகும். சோ அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம டக்குன்னு போய் குளிச்சோம் அப்படின்னா அந்த உஷ்ணம் வந்து அப்படியே தங்கிடும் உள்ளுக்குள்ளேயே. அப்போ அங்க கழிவுகள் முழுமையான வெளியேற்றம் நடக்காது. இதுதான் திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம் கழிச்சு அது என்ன பண்ணுது, கட்டி கட்டியா போறது, இல்லைன்னா உள்ள கட்டியா ஃபார்ம் ஆகுறது, இதுக்கு எல்லாமே காரணம் அதுதான். சோ பீரியட்ஸ் டைம் நம்ம கண்ணுல பாக்குறோம்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாள் வந்து முழுமையா குளிக்காம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இதை நம்மளும் ஃபாலோ பண்ணணும், வர பேஷண்ட்க்கும் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம உடல் கழிவுகள்லாம் வெளியேறணும்னா உடல்ல வந்து ஒரு ஒரு உஷ்ணம் மெயின்டைன் ஆகும். நீங்க குளிச்சீங்கன்னா உடல் குளிர்விக்கப்படும். அதனால குளிக்க வேண்டாம். நம்ம நீங்க பாட்டி காலத்தெல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா, உங்க பாட்டியை கேட்டீங்கன்னா பீரியட்ஸ் கண்ணுல பார்த்தோம்னா ஒதுக்கி வச்சிருவாங்க, குளிக்க மாட்டாங்க. 3 நாள் கழிச்சுதான் குளிப்பாங்க. இதுதான் சரியான லாஜிக். பட் நம்ம என்ன பண்றோம்னா பார்த்த உடனே குளிக்கிறது அப்படிங்கிற அந்த இது நமக்கு வேண்டாம். பார்த்தா ஒரு நாள் வந்து கொஞ்சம் குளிக்காம இருக்கலாம். இப்ப நான் வெளியே போறேனே என்ன பண்றது அப்படின்னா அந்த கொஞ்சம் அந்த சுடுதண்ணி வச்சு அந்த பகுதிகள்லாம் கொஞ்சம் கழுவிட்டு முடிஞ்ச வரைக்கும் 1 or 2 days வந்து கொஞ்சம் குளிக்காம இருந்து பாருங்க. நம்ம பீரியட்ஸ் ஃப்ளோ நல்லா இருக்கும். இதே மாதிரிதான் என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க, திவ்யான்னு சொல்லிட்டு, நம்ம ஹீலராகவும் இப்ப ஆயிட்டாங்க. இங்க அவங்க பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆன உடனே அவங்களுக்கு மயக்கம் வரும். ஒவ்வொரு மாசமும் அவங்க போய் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரிப் போட்டு அப்புறம் தான் அவங்க ரெக்கவர் ஆகி வருவாங்க. மாதம் மாதம் இது நடக்கும். மயக்கம் ஆயிடுவாங்க. அப்புறம் நம்ம கிட்ட வந்தாங்க. வரும்போது நம்ம அவங்க கிட்ட சொன்னோம், பீரியட்ஸ் ஆனோன்னா குளிக்க வேண்டாம், குளிக்காம இருங்க. ஏன்னா உஷ்ணம் குறையும் போது அவங்க அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. குளிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த அப்புறம் மறு மாதம் குளிக்கும் போது ஓகே, கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஒழிய மயக்கம் போடுற அளவுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போற அளவுக்கு இல்லை. இப்ப அடுத்த மாதம் அப்புறம் ரொம்ப நல்லா பெட்டர் ஆயிட்டாங்க. இப்ப அவங்களும் ஹீலர் ஆயிட்டாங்க. சோ இந்த மாதிரி வந்து என்ன பண்றதுன்னா உடனே குளிக்கிறது அப்படிங்கறத முதல் தவிர்த்துக்கோங்க. அவ அந்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க, நான் குளிக்காம இருக்கும்போது என்னோட பாடி அவ்வளவு ஆக்டிவா இருக்கு, நல்லா அந்த கழிவுகள்லாம் முழுமையா வெளியேறுது அப்படிங்கிறது அந்த பொண்ணு சொல்லும் போதுதான் எனக்கு இன்னும் நல்லாவே ஃபீல் நல்லா தெரிஞ்சது. சோ அந்த குளிக்கிறது அப்படிங்கிறது வர பேஷண்ட் கேட்டா கொஞ்சம் தவிர்த்து சொல்லுங்க. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இன்னர் பாட்ல என்ன சுடுதண்ணி வச்சு கழுவிட்டு குளிக்காம இருக்க பார்க்க சொல்லுங்க. ரெண்டாவது அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம வேலை பளுவை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, இது ஏதோ பெரிய இஷ்யூஸ் மாதிரி பீரியட்ஸ் முடிச்சு, பீரியட்ஸ்ங்கிறது பெரிய ஒரு வேலைகள் உள்ள மிகப்பெரிய வேலை நடந்திருக்கு, மிகப்பெரிய கழிவு நீக்கம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 3 நாள் 5 நாள் சொல்லிட்டு வீடெல்லாம் துடைக்கிறது, பெட்ஷீட் எல்லாம் போட்டு அலசுறது, இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா என்னத்துக்காக நம்ம உடம்பு. இப்ப எல்லாருமே கர்ப்பப்பை கீழே இறங்கிடுச்சு, கர்ப்பப்பை வீக் ஆயிடுச்சு, கர்ப்பப்பையில கட்டி வந்துருச்சுன்னா நம்ம செய்யற தவறான செயல்பாடுதான் காரணம். அன்னைக்கெல்லாம் கூட்டு குடும்ப வாழ்க்கையா இருந்தது, இல்லைன்னா துவைக்கிறதுக்காக வெளியே போட்டாங்க. அந்த மாதிரி இருந்தா பரவாயில்ல. நீங்களே வீடு துடைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டாம். இது கடவுளுக்கு எதிரான செயல்பாடுலாம் கிடையாது. இது அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம். சோ இந்த மாதிரி நேரங்கள்ல உங்க உடம்பையும் மனசையும் வருத்த வேண்டாம். ரொம்ப இயல்பான வேலைகள், ரொம்ப இயல்பான ஒரு விஷயத்த பண்ணுங்க, எல்லாமே சரியாகும். சோ இந்த உணவு முறைகள் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா. சோ முடிஞ்ச வரைக்கும் உணவுகள் அப்படின்னீங்கன்னா நல்ல ஹெல்த்தினா மெயினா நம்ம சொன்னோம், கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க, நல்லெண்ணெய் கொஞ்சம் அடிக்கடிக்கு சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நான் திரும்ப திரும்ப என்னோட ஸ்பீச்ல எப்ப பார்த்தாலுமே நல்லெண்ணெய் குளியல் வந்து வந்து போகும். ஏன்னா நல்லெண்ணெய் குளியல் அவ்வளவு நல்ல விஷயம். நம்ம சொல்றோம்ல, நம்ம பாடிக்குள்ள எஸ்ட்ரோஜனை அதிகப்படுத்தும். நம்ம இந்த மூட் ஸ்ப்ரிங் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மெனோபாஸ் டைம்ல எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மூடு மாறிட்டே இருக்கும், ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல எண்ணெய் தேய்த்து குளித்தலை பயன்படுத்துங்க. உணவு முறைகள் நல்ல சொல்லுவாங்க, இந்த கருப்பு திராட்சை இருக்கு இல்லைங்களா, இந்த கருப்பு அப்படிங்கிற விஷயமே உணவுல எல்லாமே இந்த நீல கலர்ல இருக்கிறது இல்ல எல்லாமே நம்மளுடைய நீர் மூலகத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணும். அப்போ மாதுளம்பழம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை ரொம்ப அவசியமா எடுத்துக்கோங்க, கால்சியம் லெவல் அதிகமாகும்.
முடிஞ்ச வரைக்கும் இரும்பு சட்டியை பயன்படுத்தணும். அதுல இருந்து நமக்கு என்ன ஆகும்னா அயன் நல்லா கிடைக்கும். இரும்பு வடைச்சட்டி எல்லாம் உணவுக்கு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. இந்த கால்சியம் எல்லாம் பாடிக்கு நல்லா டெபாசிட் ஆகணும் அப்படின்னா விட்டமின் சி ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ விட்டமின் சி இருக்கிற பழங்கள்லாம் கொஞ்சம் நல்லா அதிகமா எடுத்துக்கோங்க. என்னெல்லாம் தெரியும் நமக்கு சாத்துக்குடி, ஆரஞ்சு இப்படியான பழங்கள்லாம் நல்லா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உணவு முறைகள்ல நம்ம பண்ணிட்டே வரலாம். அப்புறம் பெயின் இருக்குன்னு சொல்றீங்களா? பெயின் வந்து ரொம்ப நம்ம உடம்பு வலிகள் வருது. மிதமான வலியா இருந்ததுன்னா ஓகே. ரொம்ப அதீதமான வலி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நல்லெண்ணெயே சூடு பண்ணி நல்லா அடிவயிறு அப்படியே லேசா அப்படியே சர்க்கிள் பண்ணி அடிவயிறு வரைக்கும் போட்டு விட்டீங்கன்னா அந்த கர்ப்பப்பைக்கு நல்ல ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகமாகும். ரத்த ஓட்டம் சீராகும். நீங்க பிசிஓடி இருக்கு அப்படின்னாலே ஒரு வாரத்துக்கு 2 தடவை இல்ல 3 தடவை இரவு தூங்க போகும்போது நல்லெண்ணெயை லேசா சூடு பண்ணி தொப்புல இருந்து ஆரம்பிச்சு நல்லா அடிவயிறு வரைக்கும் போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ண இந்த பிசிஓடி நாளடைவுல கரைஞ்சு எல்லாமே வெளியே வரும். இது ஒண்ணு. ஒரு சிலர் சொல்லுவாங்க பீரியட்ஸ் டைம்ல ஒயிட் பேட்சஸ் இருக்கு. பீரியட்ஸ்க்கு 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வெள்ளைப்படுதல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்கு அப்படின்னாலே அவங்களுக்கு காற்று சக்தி குறைவா இருக்குன்னு அர்த்தம். சோ அப்ப அவங்களுக்கு வந்து காற்றை பேலன்ஸ் பண்ணணும். காற்றையும் நீரையும் பேலன்ஸ் பண்ணணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீரியட்ஸ் டைம்ல எனக்கு ஓவரா பேக் பெயின் இல்ல இடுப்பு வலி இல்லைன்னா மார்பக வலி அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நிலத்தையும் நீரையும் சமநிலைப்படுத்தும். இதுல வேரியேஷன் சரிங்களா? இப்ப நீர் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா வெள்ளைப்போக்கு பீரியட்ஸ்க்கு முன்னே எனக்கு ரொம்ப ஒயிட் பேட்சஸ் போகுங்க அப்படின்னா அந்த யூரினரி போற இடம்லாம் இச்சஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்க அதை வந்து எதோட காற்றோட தொடர்பு படுத்தணும். தாய் மூலகத்தோட கனெக்ட் பண்ணணும். எனக்கு பீரியட்ஸ் டைம்ல ஓவரா பிரஸ்ட் வலி. ஒரு சிலர் சொல்லுவாங்க அடிக்கடிக்கு மார்பகம் எனக்கு அதுக்கு பீரியட்ஸ்க்கு 3 நாளைக்கு முன்னாடியே எனக்கு மார்பகம்லாம் ரொம்ப வலிக்கும், தொடக்கூட முடியாது, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு நிலத்தையும் நீரையும் சமநிலைப்படுத்தணும். அதே மாதிரி இடுப்பு வலிக்குது அப்படின்னாலும் அவங்க நீரையும் நிலத்தையும் சமநிலைப்படுத்தணும். ஸோ ஃபுட்டு நல்லா கொடுங்க, நல்ல குழந்தைகளுக்கு கொடுங்க. நீங்களும் மெயினா என்ன பண்றது அப்படின்னா பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணணும். பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படி இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமா இந்த பாஸ்தா இந்த பீஸா அந்த மாதிரியான உணவுகள்லாம் அதிகமா எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. அதிகமான ஐஸ்கிரீம், அதிகமான பால் சார்ந்த உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுங்க. இரவு நேரங்கள்ல கொஞ்சம் சுடுதண்ணிக்குள்ள கல்லு போட்டு கால் வைக்க சொல்லுங்க. அது K1 நல்லா ஆக்டிவேட் பண்ணும். அப்போ அந்த கர்ப்பப்பை சார்ந்த கழிவுகள் எல்லாமே நல்லா வெளியே வரும். இப்போ நமக்கு பேஷண்ட்ஸ் வந்து சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி இந்த சஜஷன் கொடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் கிளியர் பண்ணேன். ஹலோ. ஓகேங்க மேம். தேங்க்யூ மேம். நன்றிம்மா. யாராச்சும் டவுட் இருந்தா கான்டாக்ட் பண்ணுங்க. மணிகண்டன் சார் வந்து கான்டாக்ட் பண்ணிருக்காருங்க மேம். ஹலோ மேடம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். நான் சென்னையில இருந்து பேசுறேன். நிறைய விஷயங்கள் வந்து இந்த நாலேஜ் சாரிங்களா கிடைச்சிச்சு மேம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டவுட் இருக்கு. என்னன்னாக்கா இப்போ வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஃபைப்ராய்டு பிரச்சனை வருதுல்ல மேம். லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைப்ராய்டு பிரச்சனை வருது. சோ அந்த ஃபைப்ராய்டுக்கும் இந்த பிசிஓடிக்கும் ஏதாச்சும் இன்டர் கனெக்ஷன் இருக்கா? ஃபைப்ராய்டு வந்தா அவங்களுக்கு எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 2வது மேம், இப்போ வந்து நம்ம இந்த பீரியட்ஸ் பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம வந்து முக்கியமான ஒண்ணு நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நாப்கின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து வகிக்குது. ஸோ வந்து மகேஷ் சார் வந்து கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லுவாங்க, இந்த ஒண்ணு கிளாத் யூஸ் பண்ணாங்க அந்த காலத்துல, யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வரல. இப்போ வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கை மூலியமா செய்யறாங்களா பாத்தீங்களா நாப்கின், அது வாங்கி யூஸ் பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து சீக்கிரமாவே, அதாவது இப்ப இந்த பிசிஓடி பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகும் மேம். எனக்கு அந்த ஃபைப்ராய்டு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த சென்னையில வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கு.
இது வந்து இதோட ஆரிஜின் வந்து பிசிஓடி அப்படின்னு நிறைய ரிப்போர்ட் எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். சொல்லுங்க. ஹலோ ஓகே. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஃபைப்ராய்ட் சொல்றீங்க. இந்த பிசிஓடி தான் அந்த அந்த சொல்றோம் இல்லைங்களா, அந்த கட்டிகள் உள்ள இருந்து அந்த வருது இல்லைங்களா, அந்த கருமுட்டைகள் அது நாளடைவில் ஆக ஆக அதை சுற்றி நீர்க்கட்டிகள் இருக்கிறது அப்படியே சதைகளா மாறும். இப்போ நம்ம அந்த என்ன சொல்றது, அதே அப்படியே ஒவ்வொன்றா அந்த கருமுட்டைகள் கருமுட்டைகள் சேர்ந்து 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 ஒரு சதைகளா மாறுறதுதான் வந்து என்னன்னா ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்றோம். இப்போ பிசிஓடி இருந்தா அவசியம் குழந்தை பேரு தள்ளி போகும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பிசிஓடி இருந்து குழந்தை பேர் ஆனவங்க இருக்காங்க. ஆனா டாக்டர்ஸ் பிசிஓடி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்களே, சொன்ன உடனே நமக்கு என்னன்னா அந்த மனநிலை வந்து பயமாயிடும். இந்த பயம் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் உங்களுக்கு வந்து அங்க குழந்தை பேற்ற தள்ளி போடுதே ஒழிய, ஆனா பிசிஓடி தான் காரணமான 100% கிடையாது. அது ஒன் ஆஃப் த ரீசன். பட் ஆனா பிசிஓடி இருக்கு, எனக்கு பிசிஓடி இருக்கு அப்படிங்கறது அவங்க அப்படியே மைண்ட்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நீங்க டாக்டர் ஹெட்டேவோட ஸ்பீச் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அட்ரினல் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஆபத்து காலத்துல வந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அட்ரினல். ஒரு புலி வருது அப்படின்னா நம்ம வேகமா ஓடணும்னா அட்ரினல்ல இருந்து சுரக்கணும். அந்த சுரப்பு சுரந்தாதான் நம்ம வேகமா ஓடுவோம். இப்ப நம்ம இந்த மனம் சார்ந்த பயமே இன்னைக்கு என்ன பண்றதுன்னா அட்ரினலோடைய இந்த சுரப்பை வந்து அப்நார்மல் பண்ணும். அப்ப அது என்ன ஆகுது அப்படின்னா கர்ப்பப்பை சார்ந்த எனர்ஜி ஃப்ளோக்கு வந்து கம்மியாகுது. சோ இந்த மனம் சார்ந்த பயம் தான் இது காரணம். சரிங்களா? அந்த ஃபைப்ராய்டு கேட்டாங்க இல்லைங்களா, அந்த பிசிஓடியில அந்த கருமுட்டைகள் சேர்ந்து 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 ஒரு நாள் 2 நாள் 1 மாசம் 2 மாசம்ல அதிகமா அந்த கருமுட்டைகள் சேர்ந்து சேர்ந்து அது ஒரு சதைக்கட்டியா மாறதுதான் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது சதைக்கட்டி. இத சுத்தி இந்த வளர்ச்சி பெறாத அந்த கருமுட்டைகளை சுத்தி ஒரு கவர், இந்த வெள்ளையா ஒரு கவர் மாதிரி ஆகுறது பிசிஓடியும், அதுக்கப்புறம் அது நாட்பட நாட்பட அது சதைகளா மாறுறதும் ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்றாங்க. 2வது சார் வந்து ரொம்ப நல்லது. நானே அது சொல்லணும்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன். மணிகண்டனும் சொன்னதுக்கு நன்றி. ஏன்னா அந்த நாப்கின் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு தான் இருந்தேன், மறந்துட்டேன். ஆக்சுவலா நாப்கின் வந்து பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் நாப்கின் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம்னா அந்த நாப்கின்குள்ள வந்து வைக்கக்கூடிய அந்த பொருட்கள் தான். உள்ள வந்து எல்லாமே 100% காட்டன் யாருமே இப்ப வைக்கிறது இல்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னா மரக்கூல நம்ம ஒரு இது மாதிரி பேப்பர் ரோல் மாதிரி பண்ணி தான் உள்ள வைக்கிறாங்க. மரக்கூல எந்த கலர்ல இருக்கும்? மெரூன் கலர்ல இருக்கும். சோ அந்த மரக்கூல அவங்க ப்ளீச் பண்றாங்க. அப்போ அங்க அதிகமான ஒரு கெமிக்கல் போடும்போது அந்த ப்ளீச் பண்ணும்போது அந்த கெமிக்கல் மொத்தமா அந்த இதுக்குள்ளேயே அந்த என்ன சொல்றது, அந்த காட்டன் மாதிரி இருக்கிற அந்த பகுதிக்குள்ளேயே தான் எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம ஃப்ளோ அங்க பட்ட உடனே அந்த கெமிக்கல் என்ன பண்ணோம்னா அப்படியே வெளியே வரும். வெளியே வந்து நம்ம வைக்கிறது ரொம்ப சென்சிட்டிவ் பாயிண்ட். ஸோ அந்த கர்ப்பப்பைய அந்த இடம் வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது. அதனாலதான் நம்ம நாப்கின் வைக்கும் போது அந்த இடம்லாம் இச்சஸ் ஆகும். அந்த இடங்கள் கருமையா மாறுறதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய அந்த ஃப்ளோ அங்க பட்ட உடனே அதுல இருந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆயிட்டு அந்த இடத்த எல்லாமே இச்சஸ் பண்ணவும் அந்த இடம் பிளாக்காவும் மாறுது. ஒண்ணு. 2வது விஷயம், இப்போ நம்ம பீரியட்ஸ் ஃப்ளோ ஆகுது, ஆனா அது அவுட்புட் ஆக மாட்டேங்குது இல்லைங்களா? உள்ளேயே அது என்ன பண்ணுதுன்னா சக் பண்ணி உள்ள வச்சுக்குது. இப்ப நம்ம நிறைய பேர் என்ன சொல்றோம், எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகும்போது காட்டன் வச்சா, அதாவது இந்த நாப்கின் வச்சா கம்ஃபர்டபுளா இருக்கு, ஆனா அந்த கிளாத் எல்லாம் வச்சா எனக்கு அது ஓவர் ப்ளீடிங் ஆகி வெளியே வந்துருது, நான் ரொம்ப நேரம் வைக்க முடியல, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இல்லை அப்படிங்கிறது. ஏன்னா கிளாத் வந்து ஒரு அளவு தான் அப்சர்வ் பண்ணும். ஆனா இந்த நாப்கின்ஸ் வந்து ஓவரா எப்படி அப்சர்வ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து காட்டன் மாதிரியான அந்த மெட்டீரியல் வச்சுட்டு அதுக்கு கீழே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பல்பி மாதிரி, நம்ம அந்த மீன் தொட்டி எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, ஒரு ரவுண்ட் ரவுண்டா பால் பாலா இருக்கும் பாத்தீங்களா, அந்த பால் உள்ள போட்டீங்கன்னா அது தண்ணிக்குள்ள போட்ட உடனே அப்படி இப்படியே பெருசு பெருசா ஆகும் இல்லைங்களா, அததான் எடுத்து என்ன பண்ணுங்கன்னா கிரைண்ட் பண்ணி அந்த ஒரு லேயருக்குள்ள வச்சு இன்னொரு காட்டனை வச்சுதான் ரோல் பண்றாங்க. இதோட வேலை என்னன்னா சக் பண்ணும். அது நல்லா அந்த இதை ரத்தத்தை சக் பண்ணி உள்ள வச்சுப்போம்.
இப்ப இந்த சக் பண்ண என்ன ஆகும்னா, ஃப்ளோ இல்லாத நாட்களையும் நம்ம லைட்டா ஃப்ளோ ஆகும் போதும் நம்ம வைப்போம் இல்லைங்களா? இதோட வேலை என்னன்னா சக் பண்ணு. சக் பண்ணதான் ஓவர் ப்ளீடிங் இருக்கு. சோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபுல்லா கெமிக்கல். ஏன்னா அதை ப்ளீச் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல். ரெண்டாவது அந்த அந்த வால் அந்த இது பண்ணி நம்மளுடைய அந்த உள்ளுறுப்புகளை வந்து சக் பண்றது. அதுவும் வந்து நம்ம பீரியட்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் இல்ல, முடிஞ்ச வரைக்கும் நாப்கின்ஸ் வைக்கவே வேண்டாம். இல்ல இப்ப குழந்தைகள் எல்லாம் பண்றாங்க, வேற வழியே இல்லை அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரோல் மாதிரி நம்ம ஒரு நார்மல் காட்டன் கிளாத் எடுத்துட்டு ஒரு பஞ்ச் மாதிரி பண்ணி அந்த இதுக்கு மேல வைங்க. இல்லைன்னா நேச்சுரல் போயிடுங்க. இப்ப நிறைய நாப்கின்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சோ அதை பயன்படுத்திக்கோங்க. கம்பல்சரி குழந்தைகள் வளர இளம் பருவ பெண்களுக்கு நல்ல ஃபுட் கொடுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். மணிகண்டன், இது எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். மேம் இப்ப இந்த ஃபைப்ராய்டை வந்து சரி பண்றதுக்கு எதை மாதிரியான நம்ம பண்ணணும் சீக்கிரமா அவங்க சரி பண்ண முடியும் மேம்? வாழ்வியல் மாற்றணும்ப்பா. வாழ்வியலை அவசியம் மாற்றியே ஆகணும். அவங்களுடைய மனநிலை தான் மெயினா. அந்த பயத்தை போக்கணும். ஒண்ணும் இல்ல, இது ஆஸ் யூஷுவல் தான் அப்படிங்கிற அந்த மனநிலையை மாத்தணும். ஃபுட்டை மாத்தணும். அவங்க மெயினா என்னன்னா கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட் எடுக்க சொல்லுங்க. பெரிய இஷ்யூஸே இல்லம்மா, எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? இன்னைக்கு மெயினா மனப்பதட்டம், மனம் சார்ந்த பயம் தான் இந்த மாதிரி ஃபைப்ராய்டு வர்றதுக்கு, இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு. அவங்க கல்வி முறை, அவங்க பண்ற ஜாபு, இதெல்லாம் சரிங்களா? ஓகே மேம், ஓகே. பிராய்லர் சிக்கன் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அது எல்லாருக்குமே தெரியுங்கிறதுனால அந்த டாபிக் நான் வரல. பிராய்லர் சிக்கனு, ரெண்டாவது பால் அதிகமா குடிக்கிறது, இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிச்சோம். சரியா? சரிங்களா? சரி மேம், ஓகே மேம், தேங்க்ஸ். நன்றி. ஓகேங்க மேம், தேங்க்யூங்க மேம். அடுத்தது ஹேமா மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசலாங்க மேம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. மேடம், ஒரு எங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க 60 இயர்ஸ் ஆகுது. பீரியட்ஸ் நின்னு 10 வருஷம் ஆகுது. இப்ப வந்து ஒரு மாசமா அப்பப்ப ப்ளீடிங் ஆகுதுங்கிறாங்க. நாப்கின் வைக்காம இருக்க முடியல. ஹலோ, சொல்லுங்கம்மா, கேக்குது சொல்லுங்கப்பா. நாப்கின் வைக்காம இருக்க முடியல. வச்சாலும் ஒரு நாள் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீடிங் ஆகுதுங்கிறாங்க. இதுக்கு என்ன பண்றது மேடம்? எதனால இப்படி ஆகுது? நீங்க வந்து பீரியட்ஸ் மெனோபாஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு 10 இயர்ஸ் கழிச்சு இந்த மாதிரி ஆகும். ஏன்னா நம்ம கர்ப்பப்பையில சின்ன அழுக்குகள் சேர்ந்தா அதை அவுட்புட் பண்ணிட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணும். சரிங்களா? ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் ஆனாலும் 10 வருஷம் கழிச்சு ஆகுதே அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டம் கிட்டே இருக்கும். சரிங்களா? ஏன்னா அவங்க ஒருத்தரை மட்டும் தானே பாக்குறாங்க. நீங்க இல்லையுமா, இது ஆஸ் யூஷுவல் தான், இப்படி எல்லாம் நடக்கும் தான். சரிங்களா? இது ஒண்ணும் பயப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் ஒரு விஷயம் கிடையாது. நிறைய பேருக்கு ஆகுமா, இப்படிதான் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? அவங்க பயந்துக்கிறாங்க. ஐயோ 10 வருஷம் கழிச்சு அந்த பயம் தானே ஒழிய மத்தபடிக்கு வேற ஒண்ணும் இல்ல. அவங்கள கொஞ்சம் ரெகுலரா வந்து சுடுதண்ணிக்குள்ள கல்லு போட்டு கால் வைக்க சொல்லுங்க. அப்ப K1 பாயிண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? அவங்க மனநிலையும் ரிலாக்ஸ் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து நாப்கின் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. கொஞ்சம் கிளாத் யூஸ் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி இல்னஸ் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே காட்டனா பயன்படுத்த சொல்லுங்க. நம்ம வர பேஷன்ஸே கூட இப்ப குழந்தைகள்லாம் இருந்தாங்கன்னா இரவு நேரத்துல இன்னரை வந்து எல்லாருமே ரிமூவ் பண்ணிட்டு படுக்க சொல்லுங்க. ஏன்னா நம்ம உடல் உஷ்ணம் மொத்தமே நம்ம பிறப்புறுப்பு வழியா தான் வரும் பெண்களுக்கு. அப்ப நம்ம போடுற அந்த பேண்டீஸ் வந்து அங்க உள்ள தக்க வச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்கு, அந்த கர்ப்பப்பை எல்லாம் புண்ணாயிடுச்சு, இப்படி எல்லாம் நிறைய கேட்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் இதுக்கு காரணம் வந்து நம்ம போடுற பேண்டீஸ் தான் ஒன் ஆஃப் த ரீசன். முடிஞ்ச வரைக்கும் அந்த இரவு தூங்க போகும்போது நல்லா வார்ம் வாட்டர்ல அந்த பிறப்புறுப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு பேண்டீஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு படுக்க சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை பேண்டீஸ் சொல்லுங்க. அதையே 1 வருஷம் 6 மாசம் அப்படி கண்டினியூ பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா காட்டனா பேண்டீஸ் யூஸ் பண்ண சொல்லுங்க. அதுவும் வீட்டுக்கு வந்துட்டோம்னா அந்த உள்ளாடைகள் எல்லாம் கொஞ்சம் தளர்த்திடுறது ரொம்ப நல்ல விஷயம். அப்படி எல்லாம் இருந்தோம்னா நமக்கு கர்ப்பப்பை சார்ந்த அந்த இன்னர் பார்ட்ஸ் எல்லாம் ஒரு சிலருக்கு பிளாக்கா இருக்கும், சில நேரம் இச்சஸ் ஆகும். அந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் பேண்டீஸை ரிமூவ் பண்ணிட்டு யாரெல்லாம் படுக்கிறாங்களோ அவங்களுக்கு வராது.
சரி சரிங்களா? சரி இது தேங்க்ஸ் வந்து மேடம். இயல்புதாம்மா. 60 வயசு ஆயிட்டா திரும்ப ஒரு 10 இயர்ஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஆஃப்டர் அந்த மாதிரி வந்துதான் போகும். ஒண்ணும் பயப்படுறதுக்கான விஷயம் கிடையாது. இந்த சின்ன சின்ன அழுக்குகள் சேர்ந்திருக்கும், அதை வெளிப்படுத்திட்டு திரும்ப கர்ப்பப்பை வந்து க்ளோஸ் ஆகும். சரிங்களா? சரி சரிங்க மேடம். Okay. நன்றி நன்றி ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் மேடம். ஓகேங்க மேம், தேங்க்யூ மேம். அடுத்தது கீதா தேவி மேம், நீங்க பேசலாங்க மேம். கீதா தேவி மேம். குட் ஈவினிங் மேம். கேக்குதுங்களா மேம்? கேக்குதுங்க மேம், நீங்க பேசுங்க. கேக்குதுதாம்மா. சொல்லுங்க. சொல்லுங்க. மேம் உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நல்லா கிளியரா நன்றி. கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம் இப்போ வந்து இப்போ நன்றி. புதுசு ஒரு 12 இயர்ஸ் கேர்ள் ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்னன்னா ஸ்பாட்டிங் ஓகேடா. வருது சொல்றாங்க. டெய்லியும் நாப்கின்ல சும்மா ஒரு டாப் மாதிரி விளையாட சொல்ல ம். அந்த ஸ்பாட்டிங் வருமா, ரொம்ப ஓட சொல்ல ஸ்பாட்டிங் வரும். பீரியட்ஸ் ஆகி ஒரு 3-4 மந்த்ஸ் தான் ஆயிருக்கு அவங்களுக்கு. ரெகுலர் பீரியட்ஸும் இல்லை அவங்களுக்கு. ஸோ இது மாதிரி பசங்களுக்கு என்ன பண்ணலாம்? இல்ல இது என்ன பண்றதுன்னா, அந்த கருக்குழாய்கள்ல இருக்கிற கழிவுகளை வெளிய வரும்பா. அதனாலதான் இது நார்மல் பீரியட்ஸ் கிடையாது. லேடிஸே ஒரு சிலர் சொல்லுவாங்க, எல்லாமே பீரியட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் லைட்டா எனக்கு ஒரு டாட் மாதிரி வருது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இது என்னன்னா உடம்பு ஆமா. தன்னைத்தானே சுத்தம் பண்ணும். அந்த கருக்குழாய்கள் இப்போ அவங்களுக்கு ஓவரி வந்து கரெக்ட் ஆகும் போது அந்த ஓவரிக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன இதெல்லாமே அவுட்புட் ஆகும். சரிங்களா? இது நார்மல் பீரியட்ஸ் கிடையாது. ஓகே ஓகே கேக்குதாம்மா? மேம். ஓகே, நார்மல் கேக்குது பீரியட்ஸ் கேக்குது மேம். கிடையாது. அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லுங்க, இது பெருசா கன்சிடர் பண்ண வேண்டாம். இது இப்போ வந்து தகுதியாகிறதுக்காக அந்த இடங்கள்லாம் விரிவடையுது. ஸோ அந்த கருக்குழாய்கள் அங்கங்க இருக்கிற டாட்ஸ் எல்லாமே அவுட்புட் ஆகும். அந்த கருமுட்டைகள் நல்லா வெடிச்சு வரும்போது உங்களுக்கு ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். இது வந்து அங்கங்க இருக்கிற அந்த கெட்ட விஷயத்தெல்லாம் வெளியே தள்ளுது. இப்போ நம்ம கொண்டு போய் ஒரு பொருளை செட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொஞ்சம் கிளீன் பண்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி உள்ள கர்ப்பப்பையும் கருக்குழாய்கள் எல்லாமே தன்னைத்தானே சுத்தப்படுது. அதனால சின்ன கிளாட் வருது. இத பெருசா இஷ்யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்தோடனே இப்பதான் பீரியட்ஸ் ஆனாங்க, இன்னும் 3 மாசம் ஆச்சு, என் குழந்தை ஆகவே இல்ல, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, ஏதாவது இதாயிடுமா அப்படி பெருசா அப்படியே யோசிச்சுட்டு வருவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இப்பதான் 11 இயர்ஸ் 12 இயர்ஸ் ஆச்சு. ஒரே ஒரு கருமுட்டை வந்து ரெடி ஆகி அது வெளியே வந்திருக்கு. சோ ஒரு 6 மந்த்ஸ் எடுக்கும், இல்ல 1 இயர் கூட ஆகும். சோ அது வரைக்கும் 1 இயர் வரைக்கும் நீங்க ரொம்ப காமா இருங்க, ஒன்னும் தொந்தரவு இல்லை. ஒரு 13 above 14 மேல நல்லா அழகா ஃப்ளோ வரும் அப்படின்னு நீங்க தெளிவுபடுத்திடுங்க. சரிங்களா? இந்த கருமுட்டைகள் திறனடைய ஒவ்வொன்னா வெளியே வரும் அப்படிங்கறத உங்ககிட்ட தெளிவுபடுத்துங்க. உள்ள ஆல்ரெடி பிக்சடா இருக்கு, உங்ககிட்ட அமௌண்ட் இருக்கு. சோ பயப்படலாம் ஒண்ணும் வேண்டாம். சோ நீங்க நல்ல எனர்ஜியா இருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா மாதம் மாதம் வெளியே வரும் அப்படிங்கறது தெளிவுபடுத்தும். சரிங்களா? ஓகே 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 மேம். தேங்க்யூ. ஒன் மோர் क्वेश्चन மேம். மேம் இன்னைக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்க, 35 இயர்ஸ் ஓல்டு பேஷண்ட். இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஓவரி ரிமூவ் பண்ணிட்டாங்களா மேம் அவங்களுக்கு? அதுதான். சரிடாமா, சொல்லுங்க. இப்போ ஒரு ஓவரி மட்டும் தான் அவங்க பண்றாங்க. சரி, அவங்களுக்கு வந்து இப்போ வந்து சொல்லுங்க மேம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவங்களுக்கும் இங்க ஸ்பாட்டிங் வருது சொல்றாங்க. இப்போ டெய்லியுமே மந்த்லி ஃபுல்லா ஸ்பாட்டிங் வருமா? பீரியட்ஸ் 3 டேஸ் 5 டேஸ் பீரியட்ஸ் ஆகுதுன்னா 3 டேஸ் ஃபுல் ஓவர்ஃப்ளோ பேக் பெயின் ஃபுல்லா இருக்குமா, நடக்க கூட முடியாது அவங்களால. பிளஸ் ஒரு 5 டேஸ் பீரியட் ஸ்டாப் ஆயிடுது. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 5 டேஸ் கேப் வருது நடுவுல. ஃபுல்லா ஸ்பாட்டிங், ஃபுல்லா மந்த் ஃபுல்லா ஸ்பாட்டிங் நடக்குமா? சரி, இது இதே மாதிரி போயிட்டு இருக்கு மந்த்லி அவங்களுக்கு. அவங்க என்ன அவங்க பாடி எப்படி இருக்காங்க? ஒபிசிட்டியா இருக்காங்களா? கொஞ்சம் ஒபிசிட்டியா இருக்காங்க மேம். அவங்க ரொம்ப ஒபிசிட்டி இல்ல, கொஞ்சம் ஒபிசிட்டி லைட்டா இருக்காங்க. 35 இயர்ஸ் ஓல்டு தான் அவங்களுக்கு. ஓகேடா, ரொம்ப அதிகமா கவலைப்படுறாங்களான்னு பாருங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்க. அவங்க ரொம்ப கவலை, ரொம்ப எதிர்காலத்தை பத்தின தாட்ஸ் நிறைய இருக்கும். சரிங்களா? ஏன் ஓவர் எடுக்கிறாங்கன்னா அந்த நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஃபைப்ராய்டு அந்த கட்டிங்களா மாறுது, இந்த கருமுட்டைகளா, அப்ப அந்த ஓவரி பார்க்கும்போது எடுக்கிறாங்க. ஆனா மேக்சிமம் ஓவரி எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இங்க 80% ஆபரேஷன் தேவையில்லாம தான் நடக்குது. சோ எடுத்துட்டாங்க, அதை பத்தியான ஸ்பீச் வேண்டாம். பட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா தேவையில்லை, ஆபரேஷன்ங்கிறது ஒரு பயமுறுத்தல தான் பண்றாங்களே ஒழிய அதை நம்ம புரிதலோட வச்சுக்கலாம். சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓவரி பரவாயில்ல விட்டுருங்க. பட் அவங்களுக்கு என்ன, இப்ப நீங்க சொல்ற பேஷண்ட்ஸ்க்கு என்ன தொந்தரவுன்னா, அவங்க நிலம் சார்ந்த ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. சரிங்களா? அப்போ அவங்க வந்து ரொம்ப அதிகம் கவலைப்படுவாங்க. கொஞ்சம் பாடி கொஞ்சம் இதுவா இருக்கும், ரொம்ப சீக்கிரமா சோர்வடைவாங்க. இதெல்லாம் பண்ணுனா நீங்க நிலத்தையும்
நீரையும் உங்ககிட்ட சமநிலைப்படுத்துங்க. ரொம்ப ரொம்ப கன்வின்சிங்கா அவங்க கிட்ட பேசுங்க. இது பண்ணிட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். நான் சொன்னேன் இல்லைங்களா, டெய்லி கொஞ்சம் சுடுதண்ணிக்குள்ள கல்லு போட்டு பால் வைக்கிறத பழக்கப்படுத்திச்சு. சரி மேம். ஓகே மேம். சரிங்க. ஓகே மேம். A1 ஓகே மேம். ஆக்டிவேட் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா நீர்ல இருக்கிற எல்லா கழிவுகளும் மரமுலகம் அழகா அவுட்புட் பண்ணும். டெய்லி வந்து ஓகே. கொஞ்சம் நல்லெண்ணெயை சூடுபடுத்தி தொப்புள்ள போட சொல்லுங்க. ஒரு 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 மாசம் கண்டினியூஸா. சரிங்களா? ஓகே. தொப்புள்ள போட்டுட்டு ஓகே மேம். நீங்க அந்த நல்லெண்ணெய தொப்புள்ள போட்டுட்டு மேல அப்வர்டா தூக்கி விட சொல்லுங்க வெயிட். வயிறு. கீழ் ஓகே. நோக்கி ஓகே. சொல்றது புரியுதுங்களா? அந்த வயிறு. சர்க்கிள் ஆ. பண்ணிட்டு ஓகே மேம். வயிறு மட்டும் மேல் பெருசா இருக்கு. வயிறு மட்டும். ஓகே மேம். மேல் நோக்கி தூக்கி விட சொல்லுங்க. ஏன்னா இளமை இறங்குது உங்களுக்கு. நிலமூலகம்னா நம்ம என்ன சொல்லுவோம், சமநிலையில இம்பேலன்ஸா இருக்கும். இப்ப குடல் இறக்கும், கர்ப்பப்பை இறக்கும், எல்லாமே இறங்குது அப்படின்னா நிலமூலகம் சீர்கேட்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம கொஞ்சம் ஓகே. அந்த எண்ணெய் சூடு பண்ணி வயிற்றுக்கு போட்டு அப்வைஸா மேல் நோக்கி லைட்டா அப்படியே கொஞ்சம் தூக்கி தூக்கி விட்டு விட்டு மசாஜ் பண்ண சொல்லுங்க. ஒரு ஓகே மேம். கண்டினியூஸா ஒரு மாசம் பண்ண சொல்லுங்க. இப்படி பண்ண ஓகே பண்ணவே மேம். அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த டாட் டாட்டா போறது, அப்புறம் அந்த மாதிரியான அவங்க வயிறோட அந்த இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த நிலம் வந்து கரெக்டா சரிங்களாம்மா? இதை ஓகே. கொஞ்சம் பண்ண ஓகே மேம். சொல்லிட்டு நல்லது. ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ வெரி மச். அடுத்தது ராஜலட்சுமி மேம், நீங்க பேசலாங்க மேம். வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்கடா. கிளாஸ் ரொம்ப நல்லா போச்சு மேம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க மேம். மேம் ஒரு 3 நல்லது. கொஸ்டின். இந்த டெலிவரிக்கு அப்புறம் வந்து பீரியட்ஸ் ஆகுறாங்களாங்க மேம்? ஆமாடா. அவங்க வராங்க, அவங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்துருச்சாங்க. அதாவது டெலிவரி ஆகி இப்ப 4 months ஆகுது. ஃபீடிங் மதர். 4 months ஆயிடுச்சு. 4 monthsல வந்து பீரியட்ஸ் வந்துருச்சு அவங்களுக்கு. சரிப்பா. தெரியல, அதான் அந்த மைண்ட்ல வந்து அவங்களுக்கு 1 yearக்கு மேல வந்தாதான் நல்லதுன்னு சொன்னனால அது ஏதாவது ப்ராப்ளமா, கர்ப்பப்பை இறங்கிருமா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸோட வராங்க. அதெல்லாம் ஒண்ணு. அது தொட்டில் முட்டுன்னு சொல்லி கூட சில பேருக்கு ஆகும். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன் மேம். இருந்தாலும் ஓகே, அவங்களுக்கு கரெக்ட். கைட் பண்ணலாம் இல்ல எவ்வளவு நாள்ல வரலாங்க மேம்? அது ஏதாவது இது இருக்காங்கம்மா? அப்படி கிடையாதுடா விஜயலட்சுமி. அதான் சொல்றேன், ஒவ்வொரு மனுஷனும் யூனிக். உங்களை மாதிரி நான் இருக்க முடியாது, என்னோட மாதிரி இன்னொருத்தவங்க இருக்க முடியாது. சரிங்களா? நம்ம சூழ்நிலைகள், தேவைகள், அதை பொறுத்து எல்லாருக்குமே மாறுபடும். இப்ப மெனோபாஸ் சொல்ற ஒரு சிலருக்கு 38லயே நின்றுது, 35லயே நின்றுது, ஒரு சிலருக்கு 50 அபவும் இருக்கு, 60 வரைக்குமே இருக்கு. மெனோபாஸ்னா இந்த டைம்ல தான் ஆகணும் அப்படிங்கிறதும் கிடையாது. அதே மாதிரி டெலிவரி ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு அடுத்த மாசமே ஆனவங்களும் இருக்காங்க. சோ அவங்களுக்கு நல்ல ஆக்டிவா இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு நல்ல திறனா இருக்கு அவங்க கர்ப்பப்பை அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலா தப்பு கிடையாது. அவங்க கிட்ட சொல்லுங்க, நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு ஃப்ளோ அடுத்த மாதிரியே வருது அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்ம பெரியவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா 1 year நீ ஃபீட் பண்ற வரைக்குமே உங்களுக்கு வந்து வராது, அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு மைண்ட் செட். அவங்களுக்கு அந்த உடல் சார்ந்த தேவைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா கருமுட்டை ரெடி ஆயிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த தேவைகள் உள்ள ஹார்மோன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப இருக்கு, செக்ஸுவல் நல்லா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த மாசமே அந்த கருமுட்டைகள் ஓகேப்பா அப்படின்னு வெளியே வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்ப நல்லா அவங்க எனர்ஜெட்டிக்கா இருக்காங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ரொம்ப அழகா ஆக்டிவா இருக்கீங்க அப்படின்னு அவங்கள சொல்லுங்க. சரிங்களா? அதனால இத்தனை மாசம் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பீரியட் குழந்தை பேர் அடுத்த மாசமே ஆனவங்களும் இருக்காங்க. சரிங்களா? 1 yearனா பொதுவா பெரியவங்களுடைய கருத்து என்னன்னா, நீ குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா அந்த ஃபீடிங் ஆஃப்டர் அதை நிறுத்தின அப்புறம் தான் உனக்கு ஃப்ளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க. சரிங்களா? சோ ஏன்னா அந்த 1 year வரைக்கும் நமக்கு அந்த உடல் சார்ந்த தேவைகள் இருக்காது, ஒரு பயம் இருக்கும், வேணாம் சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த கருமுட்டைகள் வேலை இல்ல, வெளியே வராது, இவங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால அப்படி. காப்பர் டி ஒரு அவங்க டாக்டர் தான் மேம், டென்டல் டாக்டர். காப்பர் டி போட்டிருக்காங்க. 5 years ஆச்சுங்க மேம். ஒரு போன 6 month வரைக்கும் அவங்களுக்கு பீரியட்ஸ் வரவே இல்ல. வந்தாங்க, நான் அவங்க கிட்ட இந்த மாதிரி நீங்க ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணி ஒரு 3 monthsல பீரியட்ஸ் ஆயிடுச்சுங்க மேம் அவங்களுக்கு. அதனால இந்த மாதிரி தள்ளி போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குமாங்க மேம்? இல்ல எனக்கு தெரியல அந்த காப்பர் டி அந்த இது பத்தி. இல்ல, இப்ப ஒரு செயற்கையா ஒரு பொருளை வைக்கும் போது நமக்கு அது ஒரு அன்ஈசி தானேப்பா. சரிங்களா? அது அதனால அது அங்க ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கும்.
அதனாலதான் அப்படின்ட்டு ஃபைனலா சொல்ல முடியாது. காப்பர்ட்டி வச்சு ரெகுலரா ஆறவங்களும் இருக்கிறாங்க. சோ நம்மளுடைய உடல் தன்மையை பொறுத்து அது மாறுபடும். அதனால அதுதான் காரணம் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? சரிங்க சோ மேம். நம்ம அப்புறம் இங்க எல்லாமே நம்ம மனநிலை தான்ப்பா. இங்க மெயினா நம்ம இனப்பெருக்கம் சார்ந்த உறுப்புகளுக்கு மெயினா என்னன்னா நம்ம மனம் தான் ரோல் பிளே பண்ணுது. மனம் சார்ந்த பயம், பதட்டம். நம்ம ஆல்ரெடி ஒண்ணு சொல்லி அப்படியே ஒரு பிக்சடா வச்சிருக்காங்க இல்லைங்களா? இப்ப எல்லாமே அப்படிதான். 3 டேஸ்னா 40 டேஸ் ஆகல, 30 டேஸ் ஆகல அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கே ஒரு பயம் வருது, பதட்டம் வருது. ஒரு சின்ன ஒரு 20 இயர்ஸ் ஒரு வரா ஒரு சின்ன இப்பதான் காலேஜ் கோயிங்க, எனக்கு பீரியட்ஸ் ஆகல, பின்னாடி எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமான்னு இப்பவே யோசிக்கிற அளவுக்கு ஒரு மனநிலையை வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த மனம் சார்ந்த பயம், பதட்டம் இதுதான் நமக்கு வந்து இந்த பீரியட்ஸ், இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு. சோ அந்த தெளிவுபடுத்தினாலே நம்ம எல்லாமே இங்க சரியாயிடும். கண்டிப்பா சரிங்களா? மேம். Okay, ஒரு கொஸ்டின் மேம். இந்த பீரியட்ஸ் டைம் முன்னாடி வர ஒரு ஒரு மனநிலை மாற்றம், ஒரு இரிட்டேஷன் இருக்கும்ல மேம், அது ஆக்சுவலி எனக்கே வரும். நான் பாத்திருக்கேன் நிறைய தடவை. அந்த ஒரு 3 டேஸ் முன்னாடி ஒரு பயங்கரமா ஒரு ஒரு ஃபீல் வருது இல்லைங்க மேம், ஒரு எமோஷன்ஸ் அதிகமா இருக்கு. அது வந்து எப்படி மேம் சரி பண்ணலாம்? நிறைய பேர் சொல்றாங்க இருக்குன்னு, பட் எனக்குமே அது நான் ஃபீல் பண்ணிருக்கேன் மேம். அது உங்க பாடியில வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸா இருக்குப்பா. இந்த Okay, மாதிரி இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க மெயினா ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா நார்மல் ஆயிடும். okay, நல்ல ஆயில் பாத் எடுங்க. நல்ல பாடி ஃபுல்லா அப்ளை பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா நல்ல ஈஸ்ட்ரோஜன் வந்து நல்ல செக்ரேட் ஆகும் பாடியில. okay, அப்போ அந்த பெண்களுக்கான ஹார்மோன்ஸ் அதிகமாகும் போது உங்க பாடியில நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். மெயினா நல்ல எனர்ஜி குளிச்சு பாருங்க, உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க. சரிங்க மேம், சரிங்க மேம். தேங்க்யூ எள்ளு மேம். கொஞ்சம் பர்பி சேர்த்துக்கோங்க. இது என்னன்னா மூடு அந்த இதை மாற்றிக்கும். சரியா? நல்ல ஆயில் பார்த்து தான் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ். சரிங்க, தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க்யூ மேம் 9 முடிச்சுக்காங்க மேம். முடிச்சுக்கலாம்ப்பா. நான் ஓகே. டவுட் Okay, இருக்கிறவங்க next கூட கண்டினியூ பண்ணிக்கலாங்க மேம். இன்னும் டவுட் கேட்டிருக்காங்க. நான் வர மாட்டேன், டவுட் கேட்கறதுக்கு. முடிச்சுக்கலாம். சரிங்க சரி. மேம், டவுட்ஸ் சரிங்க. இருந்ததுன்னா குரூப்ல போடுங்க. குரூப்ல இல்ல கூட வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட பண்ணிக்கலாம். சொல்லுங்க. சரி, வாலண்டியர் குரூப்ல போடுங்க, அதுக்கு வாய்ஸ் மெசேஜ்ல ரிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அது வேணா பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்லது. ஓகேங்க Okay, மேம், bye. தேங்க்யூ மேம். அவுட் ஆஃப் Thank you. தேங்க்ஸ் வந்து ஹீலர் தேன்மொழி மேம் அவங்க தருவாங்க மேம். மேம் தேன்மொழி மேம். அனைவருக்கும் வணக்கம். ஓகேங்க மேம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளும் தீர்வுகளும் அப்படிங்கிற டாபிக்ல மேம் ரொம்ப சூப்பரா எடுத்து கொடுத்தாங்க. நிறைய பேர்த்துக்கு இருந்த டவுட் வந்து கிளியர் ஆயிருச்சு. ரொம்ப கிளியரா இருந்துச்சு பிரசன்டேஷன். ரொம்ப நீட்டா எடுத்து கொடுத்தாங்க. எல்லாத்துக்குமே வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ மேம். நிறைய டாபிக் எங்களுக்காக எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. இன்னைக்கு வந்து போஸ்ட் பண்ணி கொடுத்த தமிழரசி மேம், தனலட்சுமி மேம், பாலாஜி சார், மகேஷ்குமார் சார், மணிகண்டன் சார் மற்ற கலந்து கொண்ட அனைத்து ஹீலர்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி. ஓகே, தேங்க்யூ. Thank you.